உதய மின் திட்டத்தை பற்றி சொல்றார். உதய மின் திட்டத்தில் நம்ம ஒப்பந்தம் போட்ட காரணத்தினால தான் இன்றைக்கு மின் கட்டணம் உயர்வு என்ற ஒரு தவறான பொய்யான பச்சை பொய்யை முதலமைச்சர் தெரிவிக்கிறார். 2017ஆம் ஆண்டு தான் நாம் உதய திட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசோடு ஒப்பந்தம் செய்யும். அப்படி இந்தியா முழுவதும் உதய திட்டத்தில் கையெழுத்திட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அந்த உதய திட்டத்தில் நாம் கையெழுத்திடாமல் இருந்தோம். அப்போ கூட அதில் இருக்கின்ற விதிகள் இரண்டை அதை நாங்கள் கேட்குற மாதிரி அமுல்படுத்தினால்தான் அதற்கு நாங்கள் ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடும் என்று சொல்லி இன்றைக்கு அதிலே 3 மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டண உயர்வு அதை வேண்டாம்னா அப்படி கைவிட்டுட்டாங்க. விவசாய மின் இணைப்புக்கு மீட்டர் பொறுத்து வேண்டும் கேட்டாங்க, அதுவும் முடியாதுட்டோம். ஆக இரண்டையும் ஒத்துக்கொண்ட காரணத்தினால் அதிமுக அரசாங்கம் அப்பொழுது உதய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது ஒப்பந்தம் போட்டோம். ஆக இப்படி அதிமுக ஆட்சியில் முறையாக செயல்பட்டோம். கடந்த 4 ஆண்டு 2017 2021 வரைக்கும் மின் கட்டணம் நாங்கள் உயர்த்தல. மக்களுடைய பிரச்சனை உணர்ந்து நாங்கள் உயர்த்தா இருந்தோம். 2021க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 52% முதல் கட்டமாக உயர்த்தினீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் 5% மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து இன்றைக்கு 3 ஆண்டு காலம் முடிகின்ற பொழுது 67% மின்கட்டணத்தை உயர்த்திவிட்டு அதிமுக ஆட்சியிலே உதய திட்டத்திலே ஒப்பந்தம் போட்ட காரணத்தினால் மின் கட்டண உயர்வு என்று ஒரு பொய்யான செய்தியை மக்களிடத்திலே பரப்பி வருகிறார். 2017 ஒப்பந்தம் போடப்பட்டு 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி, அதுவரை நாங்கள் மின் கட்டணத்தை உயர்த்தவில்லை. அந்த சட்டமும் இதில் இல்லை. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி மக்களிடத்தில் அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். சொத்து வரி, நீங்க சொத்து வரி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி விதிக்கப்பட்டு சொன்னாங்க. அறிவிப்பு 487, திமுக அறிவிப்பு 487 அவள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி விதிக்க மாட்டேன்னு சொன்னார்கள். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இந்த பகுதியில் இன்றைக்கு வீடுகளுக்கு 100% வரி உயர்வு, கடைகளுக்கு 150% வரி உயர்வு. ஆக இப்படி வாட்டி வதைக்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சியில் மாநகராட்சி பகுதியில் 1000 ரூபாய் வீட்டு வரினா இன்னைக்கு திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் வரி செலவு. அதே அதிமுக ஆட்சியில் கடவரி 1000 ரூபாய்னா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். குடிநீர் வரி உயர்த்தப்பட்டார்கள், குப்பைக்கும் வரி போட்டு விட்டார்கள். இப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் தேவையா?